நாம் பார்க்குறது வந்து தண்டுக்கீரைங்க. தண்டுக்கீரை வந்து உடலுக்கு எவ்வளோ சத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நார் சத்து, ஃபைபர் சத்து, கால்சியம் சத்து, இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் தண்டுக்கீரையில் இருக்குது. இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க. கால்சியம் சத்து, ஃபைபர் சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால கிட்னி ப்ராப்ளமே வராது. கல் கரைக்குது. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இந்த கீரையை எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கிட்னி பிரச்சனை வராது. கல்லை கரைக்குது இந்த தண்டைக்கீரை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வயல் வரப்புகளில் விவசாயிகள் வச்சுருப்பாங்க. நல்லா தண்டு முத்தின தண்டாக இருந்தால் அதோட டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் இளந்தண்டாக கொண்டு வந்து கீரையை நல்லா வெட்டி பார்த்திங்கன்னா சின்னதாக வெட்டி வணக்கி பொரியல் பண்ணி சாப்பிடும்போது எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது. இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, எல்லா பிரச்சனையும் இதில் தீருது. உடலுக்கு எலும்புகளுக்கு நல்ல வலுவு கொடுக்குது. அதே போல் இந்த தண்டங்கீரை வந்து ஒரு ஆண்மை பெருக்கி, ஆண்களுக்கு நல்ல வலுவு கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரிவர இது வந்து கர்ப்பப்பையில் இருக்க நீர்க்கட்டி இதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே போல் இந்த வெள்ளைப்படுதல் இது எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த தண்டுக்கீரைக்கு நவீன ஒரு ஆற்றல் உண்டு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. பார்த்திங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், வயிற்று பகுதியில் வரக்கூடிய புண்கள் எல்லாம் ஆற்றும். இது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தண்டுக்கீரைக்கு இருக்குது. இந்த தண்டுக்கீரை நல்லா ருசியாக இருக்கும். நல்லா போட்டு வணக்கி நல்லா பொரியலாக சாப்பிடும்போது, தேங்காயெலாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா ருசியாகவும் இருக்கும். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தசைகள் நல்லா வலுவாகும். பச்சையம், உடம்புக்கு தேவையான பச்சையம் கிடைக்கும். உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். உடலில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளியே வந்துடும். உடல் நச்சுக்கள் எல்லாமே வெளியே வந்துடும். மலச்சிக்கல் இருக்காது. இதுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது நீர் சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் இருக்காது. எல்லா வகையான சத்துக்கள் இருக்குது இதில். கால்சியமு, எல்லா புரதச்சத்து, அதாவது மாமிசம் சாப்பிட்றவங்க இந்த தண்டுக்கீரையை சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல வலுவு கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த தண்டுக்கீரையை வாரம் ஒரு தடவை வாங்கி பயன்படுத்துங்க. உடலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனையோ சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இது ஏதோ நூடுல்ஸு எல்லாம் சாப்பிட்றோம். இதோடைய கழிவுகள் எல்லாமே இறைக்குடலில் தேங்கிடும், மலைக்குடலில் தேங்கிடும். இதை எல்லாமே கிளியர் பண்ணி இந்த தண்டுக்கீரை வாரம் ஒரு தடவை சாப்பிடும்போது கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது சித்த வைத்திய ரீதியாகவே இது ஒரு வகை உண்மையான ஒரு கருத்துங்க. வாத பித்த கபங்கிற முத்தோஷங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த தண்டுக்கீரைக்கு இருக்குது. இதை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு உடலுக்கு நல்லது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.